அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ குர்ரத்தி அயுனினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, தௌஹீதின் பெயரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை, அதாவது தௌஹீத் உலுஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா இவ சிஃபாத் என்ற ஒரு இறை கோட்பாட்டை முதலாக ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டில் இப்னு தைமியா தான் உருவாக்கினார். இதற்கு முன் இஸ்லாமிய உலகில் யாரும் உருவாக்கவில்லை. எனவே 8வது நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு மூட நம்பிக்கை என்பதை இதற்கு முன் நாம் பேசிய காணொளியிலே தெளிவுபடுத்தியிருந்தோம். இதற்கு மறுப்பாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி, இல்லை இது 8வது நூற்றாண்டுக்கு முன் சில உலமாக்கள் பேசியதாக அவருடைய 2வது பாகத்தில் அவருடைய காணொளியிலே சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் கூறக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு முன், உண்மையில் இந்த இறை கோட்பாடு, அதாவது தௌஹீதை 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் உலுஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்பது உண்மையில் இஸ்லாத்தின் அடிப்படையான இறை கோட்பாடாக இருந்தால் முதல் அது அல் குர்ஆன் சொல்லியிருக்க வேண்டும், ஹதீஸ் சொல்லியிருக்க வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் கல்வி பயின்ற கண்ணியமான சஹாபாக்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய உலகில் 8வது நூற்றாண்டுக்கு முன்னால் லட்சக்கணக்கான இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் உலகிலே தோன்றியிருக்கிறார்கள். பல முஹத்திஸீன்கள், பல ஃபுக்ஹாக்கள், பல முஃபஸ்ஸிரீன்கள், பல உசூலியங்கள், பல குர்ராக்கள் என பல்வேறு துறைகளிலும் ஆய்வு செய்த மிக பிரமாண்டமான இஸ்லாமிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் யாருமே பேசவில்லை. புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான புத்தகங்கள், இஸ்லாமிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகீதாவுடைய துறையில் ஏகத்துவ கோட்பாட்டில் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எதுவும் பேசவில்லை. எனவே இதன் மூலமாக எங்களுக்கு தெளிவாகிறது, யாரும் பேசவில்லை, யாரும் எழுதவில்லை. எனவே தெளிவாகவே 8வது நூற்றாண்டிலே முதல் இப்னு தைமியா தான் இந்த கோட்பாட்டை இறை நம்பிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் 8வது நூற்றாண்டுக்கு முன் யாராவது இதை பேசியிருக்கிறார்களா? அவ்வாறு பேசவில்லை என்பதற்கு மறுப்பாகவே ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி மிகவும் சிரமப்பட்டு 2 உலமாக்கள் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். 2 உலமாக்கள். இவங்க 2 பேரும் இப்னு தைமியாவுக்கு முன் இந்த தௌஹீதுடைய 3 கோணங்களை கொண்ட இந்த தௌஹீதுடைய கோட்பாடை முதலாக இப்னு தைமியாவுக்கு முன் இவர்கள் பேசியதாக 2 இமாம்களை அவர் கண்டுபிடித்து அவர்களுடைய நூலிலிருந்து சில சுவாரஸ்யமான சில தகவல்களை பதிவு செய்கிறார். அதில் முதலாவது விடயம்தான், இந்த 2 இமாம்களில் ஒரு இமாம் அல் இமாம் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இமாம். ஹிஜ்ரி 387 வஃபாத் ஆகிறார். 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2வது இமாம் அல் இமாம் அல் ஹாஃபித் இப்னு மந்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 2 பேர்களும் இந்த தௌஹீதுடைய கோட்பாட்டை இப்னு தைமியாவுக்கு முன்னால் அவர்கள் கூறியதாகவும் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து சில வாசகங்களை அவர் முன்வைக்கிறார். ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி இந்த வார்த்தையை முன்வைப்பதற்கு முன் அந்த வசனத்தை நன்கு படித்து பார்த்தால் கூட எங்களுக்கு புரிந்திருக்கும். மிகவும் மதரசாக்களில் கல்வி கற்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் விளங்கக்கூடிய அழகான முறையிலே இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வாசகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல் இமாம் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பொறுத்தவரையில் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதிய ஒரு இமாம் அவர்களுடைய குறிப்பாக அகீதாவுடைய துறையில் எடுத்துக்கொண்டால்
2 கிதாபுகள் மிகவும் பிரபல்யமாக காணப்படுகிறது. ஒன்று அல் இபானத்து சுஹ்ரா என்ற ஒரு கிதாப். அதனுடைய முழுமையான பேர் அஷ்ஷரஹ் வல் இபானா அலா உசூலி சுன்னதி வத் தியானா என்ற அந்த பேர். அந்த முழுமையான அந்த கிதாப் அல் இபானத்து சுஹ்ரா என்று அழைக்கப்படுகிறது. 2வது கிதாப் அல் இபானத்துல் குப்ரா, அல் இபானா அன் ஷரீஅத்தில் ஃபிரக்கின் நாஜியதி வ முஜானபத்துல் ஃபிரக்கில் மத்மூமா என்ற அந்த நூல். இதற்கு அல் இபானத்துல் குப்ரா என்று சொல்லி இந்த கிதாபுகளுக்கு அறியப்படும். எனவே இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையில் இந்த கிதாபிலே இவ்வாறு கூறியிருக்கிறார்களா? நான் 2 கிதாபுகளையும் முழுமையாகவே படித்து பார்த்தேன். அல் இபானத்து சுஹ்ரா இதனை 2 விடுத்தங்கள் முழுமையாகவே வாசித்தேன். அல் இபானத்துல் குப்ராவை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகள் அதிலே வாசிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. மாற்றமாக ஒரு வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அல் இபானத்துல் குப்ரால். எவ்வாறான ஒரு வார்த்தை? இந்த வார்த்தையை அஷேக் முர்ஷித் அல் அப்பாஸியும் வாசிக்கிறார். எவ்வாறு வாசிக்கிறார்? இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வதாலிக அன்ன அஸ்லல் ஈமானி பில்லாஹ் அல்லதி யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி ஸலாஸத்து அஷ்யா. அன்ன அஸ்லல் ஈமானி பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதின் அடிப்படை, அல்லது யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதை தரிப்படுத்துவதில் ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது கடமையான ஈமானின் அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தி ஸலாஸத்து அஷ்யா 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். எனவே ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்கள் இந்த மூன்றும் அவருடைய உள்ளத்திலே அவர் உறுதி கொண்டால்தான் அவர் ஒரு முஃமினாக கருதப்படுகிறார். அதில் அஹதுஹா, அதிலே முதலாவது தெளிவுபடுத்துகிறார்கள் ஐயஅ்தகிதல் அப்து ரப்பானியதஹு. இந்த சில நுஸ்காக்களில் ரப்பானியதஹு, ஒரு மனிதன், ஒரு அடியான் முதல் அல்லாஹ் இறைவன் என்பதை நம்பியாக வேண்டும். இந்த இடத்தில் ரப்பானியதஹு என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆனால் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்தும் அதற்கு ஏன் அவன் முதல் அல்லாஹ் ரப் என்பதை நம்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் லியகூன பிதாலிக முபாயினன் லிமத்ஹபி அஹ்லி தஅதீல் அல்லதீன லா யுஸ்பிதூன ஸானிஆ. இறைவனே இல்லை, கடவுள் கோட்பாட்டுக்கு முரண்பட்டவர்கள், கடவுள் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள், இவர்களுக்கு முரணாக தெளிவாக சொல்கிறார்கள். முபாயினன் லிமத்ஹபி அஹ்லி தஅதீல் அல்லதீன லா யுஸ்பிதூன ஸானிஆ. இறைவன் இல்லை, நாசிக கொள்கையை சார்ந்தவர்கள், கடவுள் இல்லை என்று கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முரணாக ஒரு அடியான் அவனுடைய ஈமானில் அடைய வேண்டிய முதல் நிலை வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவன் இருக்கிறான், எங்களுக்கு ஒரு கடவுள் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நிலையை அவன் ஆரம்பத்தில் அவனுடைய உள்ளத்தில் எட்ட வேண்டும். இதைதான் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்லுல் ஈமான் என்பது முதல் கட்டமாக அவன் அல்லாஹ் ரப்பாக ஆயிருப்பதற்கு தகுதியானவன் என்பதை அவன் உறுதி கொள்ள வேண்டும். இதைத்தான் ரப்பானியத். அப்போ இந்த வார்த்தையை அஷேக் முர்ஷித் அல் அப்பாஸி எவ்வாறு கூறுகிறார்? அஹதுஹா ஐயஅ்தகிதல் அப்து ரப்பானியதஹு என்று கூறிவிட்டு முடிச்சிட்டார். அதோட வசானிக்கு போயிட்டார். இடையில் உள்ள அந்த வாசகத்தை அவர் வேணுமென்றே விட்டாரா அல்லது இருட்டடிப்பு செய்தாரா, வல்லாஹு ஆலம். ஆனால் இந்த இடத்தில் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்கும் மாணவர்களுக்கு கூட புரிந்திருக்கும். முதல் கட்டம் ஈமானின் அடிப்படையான கட்டம், அல்லாஹ் கடவுள், அல்லாஹ் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நிலைக்கு அடியான் வந்தாக வேண்டும். அது முதல் நிலை. அதற்கு பிறகுதான் அந்த இறைவனை பற்றி அவனுக்கு தகுதியான சிஃபாத்துகளை நம்புவது அதுக்கு அடுத்த கட்டம். அதை தான் முதல் கட்டமாக தெளிவாகவே யார் ஒரு படைப்பை வணங்குவதற்கு இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டுக்கு முரணான இந்த ரப்பானியத்தை, இறைவன் இருக்கிறான் என்ற நிலையை முதல் அடைந்து கொள்ள வேண்டும்.
வசானி ஐயா அத்தகீத வஹ்தானியதா. இரண்டாவது இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்ற இடத்துக்கு ஒரு அடியான் வந்துவிட்டால், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு இடத்துக்கு வந்துவிட்டால், அதற்கு பிறகு அந்த இறைவன் அவன் ஒருவன் என்ற நிலைக்கு அவன் வந்தாக வேண்டும். வஹ்தானியத்தா லியகூன முபாயினன் பிதாலிக மதாஹிப அஹ்லி ஷிர்க் அல்லதீன அகர்ரு பிஸ்ஸானிஇ வ அஷ்ரகு மஅஹு ஃபில் இபாதத்தி கைரா. முஷ்ரிக்கீங்களை விட்டும் எம்மை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டும். முஷ்ரிக்கீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். எனவே இஸ்லாமிய அகீதாவை பொறுத்தவரையில் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பி அடுத்த கட்டம் அவன் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்துக்குள் அவன் நுழைந்தாக வேண்டும். அதை தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மூன்றாவது கட்டம் வசாலிசு ஐய அத்தகித மௌசூஃபன் பிஸ்ஸிஃபாத் அல்லதி லா யஜூசு இல்லா ஐயகூன மௌசூஃபன் பிஹா. அல்லாஹ்வுக்கு வர்ணிப்பு பெறுவதற்கு தகுதியான வர்ணிப்புகளை கொண்டும் அல் குர்ஆன் சுன்னா என்னென்ன சிஃபாத்துகளை சொல்லியிருக்கிறதோ அதை நம்ப வேண்டும் என்பதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவே சொன்னார்கள். இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தெரியும், இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீது ருபூபியான்னு ஒன்று இருக்கிறது. தௌஹீது ருபூபியாவுக்கு கீழால் அவர்கள் போதிக்கக்கூடிய கோட்பாடுகளில் ஹாலிகியத், அல்லாஹு தஆலா அனைத்து படைப்பினங்கள் விடயத்திலும் அவனுடைய செயற்பாடுகளை நம்புவதும், அதற்கு கீழால் மக்கா முஷ்ரிக்கீங்கள் அவ்வளவு பேரும் தௌஹீத்வாதிகள் என்று நம்புவதும், அதற்கு பிறகு தௌஹீதை உலூஹியாவாக பிரித்து அதற்கு கீழால் யாரெல்லாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வசீலா தேடுகிறார்களோ இவர்கள் முஷ்ரிக்கீங்கள். இந்த கோட்பாட்டை ஒரு பொழுதும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியது கிடையாது. தெளிவாகவே ஈமானுடைய அடிப்படையை முதலில் அவன் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும். இரண்டாவது அந்த இறைவன் அவன் ஏகன், அவன் ஒருவன் என்ற நிலைக்கு வர வேண்டும். மூன்றாவது வணங்குவதற்கு தகுதியான இறைவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்களே தவிர உண்மையில் அந்த இடத்தில் தௌஹீத் உலுஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. ஆனால் ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவர்கள் பொதுவாகவே அவர்களுக்கு கை கண்ட கலை எந்த இடத்தில் உட வேண்டும், எந்த இடத்தில் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், எந்த வாசகத்தை வாசித்தால் அவர்களுடைய கோட்பாட்டுக்கு முரணாகும் அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய இவர்களுக்கு நாங்களும் வழங்கிதான் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒரு வாசகத்தை சொன்னதோடு இந்த வாசகத்தில் வந்திருக்கிறதா என்பதை தேடி பார்த்து அசில் நுஸ்காவுக்கு செல்வது எங்களுடைய பொறுப்பு. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறான ஒரு கோட்பாட்டை அவர்கள் சொல்லல்ல. இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை அவர்கள் ரப்பானியத்தஹு என்று கூறினார்கள். அதற்கு தௌஹீத் ருபூபியாவை கூறியிருக்கிறார்கள். வஹ்தானி தௌஹீத் உலூஹியாவை இந்த இடத்தில் ரப்பானியத்தஹு மட்டும்தான், தௌஹீத் ரப்பானியான்னு சொல்லல், தௌஹீத் ருபூபியான்னு சொல்லல். அல்லாஹு தஆலா ரப் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முதல் நிலையை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த வாசகத்தில் ஒரு பொழுதும் இவர்கள் கூறக்கூடிய அந்த மூட நம்பிக்கையை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறல். ஆனால் அவர்களுடைய கிதாபை முழுமையாக வாசித்தவர்களுக்கு புரிந்திருக்கும், இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தௌஹீதுடைய மூட நம்பிக்கைக்கு முரணானவர்கள். அதற்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கோட்பாட்டுக்கு முரணாக பல விஷயங்களை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதில் ஒன்றுதான் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும் ஆயாத்து சிஃபாத், அல்லாஹ்வுடன் சம்பந்தப்படக்கூடிய ஆயாத்து சிஃபாத், அஸ்ஸிஃபாத்துல் ஹபரியா அல்லது ஹதீஸுகள். இது விடயமாக எங்களுடைய கோட்பாடு நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? அல் இபானத்து சுஹ்ரால இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்கிறார்கள், ஃபகுல்லு ஹாதிஹில் அஹாதீசி, இந்த அனைத்து ஹதீஸுகளும் வமா ஷாக்கலஹா, இதற்கு ஒப்பான ஹதீஸுகள் துமர்ரு கமா ஜாஅத், வந்ததை போன்று கடத்தாட்டப்பட வேண்டும். அது அப்படியே வந்ததை போல கருத்து கொடுக்கணும் என்று அந்த இடத்துல சொல்லல, வந்ததை போன்று கடத்தாட்டப்பட வேண்டும். லா துஆரத், அதனை மறுக்கப்படக்கூடாது.
வலா துதுரபு லஹல் அம்சால், அதற்கு எந்த மிசாலும் ஒப்பிடக்கூடாது. வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், அதில் இடம்பெற்ற அந்த வார்த்தைகளை விடவும், வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. இந்த இடத்தில் பல முக்கியமான விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், அது அந்த இடத்தில் வேறு எந்த ஹதீஸில் வந்த அந்த வார்த்தை, குர்ஆனிலே வந்த அந்த வார்த்தையை எந்த தஷ்பீஹும் தஅதீலும் இல்லாமல் அவ்வாறே நாம் ஈமான் கொள்வது தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதா. மேலதிகமான வார்த்தைகளை போட்டு அதனை தஃப்சீர் செய்வது என்பது இது வழிகட்ட பிதாத் என்பதை அழகாக அந்த வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். யாராவது அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது, இஸ்ஸவா பிதாத்திஹி என்று ஒரு வார்த்தையை இணைப்பார்களாக இருந்தால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பிதாத்காரர். அதே போன்று யாராவது இன்ன லில்லாஹி யதன், அல்லாஹ் எத் என்ற வார்த்தையால் குர்ஆனில் கொண்டு வந்திருக்கிறான். யதுன் ஹகீகியத்துன், அது ஹகீகியா என்ற வார்த்தையை கொண்டு யாராவது தெளிவுபடுத்தினால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாசகத்தின்படி அவர் தெளிவாகவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு முரண்பட்டவர். எனவே இந்த தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, அல் அஸ்மா வ சிஃபாத்துக்கு கீழால் இந்த மூட நம்பிக்கை போதிக்கப்படுகிறது. இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள், ஃபகத் ரவாஹல் உலமா, உலமாக்கள் அறிவித்தார்கள், வதலக்காஹல் அகாபிரு மின்ஹும் பில் கபூல் லஹா, முன்னோர்கள் அதனை அவ்வாறே கபூல் செய்தார்கள். குர்ஆன் கூறியதற்கு பிறகு, ஹதீஸ் சொன்னதற்கு பிறகு யாருக்கும் மறுக்கும் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த குர்ஆனை, அந்த ஹதீஸை சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு நம்பி எவ்வாறு அந்த விடயத்திலே கையாண்டார்களோ அது விடயமாக அவ்வாறே நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வார்த்தை, வதரகு அல் மஸ்அலத அன் தஃப்சீரிஹா, வதரகு அல் மஸ்அலத அன் தஃப்சீரிஹா, அந்த ஆயாத்து சிஃபாத் அஸ்ஸிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். வந்ததை போன்று ஓதிவிட்டு அல்லது வாசித்துவிட்டு அவர்கள் கடந்து செல்வார்களே தவிர அந்த இடத்தில் ஷரஹ் செய்து கொண்டு மேலதிகமான வார்த்தைகளை கொண்டு விவரித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். வரஅவ், இந்த வார்த்தையை நல்லாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாஸை கவனித்துக் கொள்ள வேண்டும். வரஅவ் அன்னல் இல்ம பிஹா, அன்னல் இல்ம பிஹா, இந்த ஆயத்தை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான விடயம் தர்குல் கலாமி ஃபி மஆனீஹா, தர்குல் கலாமி ஃபி மஆனீஹா, அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும் என்பதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்போ உங்களுடைய இந்த தௌஹீத் என்ற பேரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கையில் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துக்கு கீழால் என்ன படித்து கொடுக்குறீங்க? என்ன படித்து கொடுக்கிறீர்கள்? குர்ஆன் சொல்லாத, ஹதீஸ் சொல்லாத மேலதிகமான வார்த்தைகளை போட்டு ஹகீகி மானாவதான் கொடுக்க வேண்டும், ஹகீகி மானாவதான் கொடுக்க வேண்டும் என்று போதிப்பது தெளிவாக அகீதாவுடைய ரீதியில் உருவாக்கப்பட்ட வேறொரு பிதாத். அது தனியே பேச வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் தக்ஸீமுத் தௌஹீத் என்ற அந்த சப்ஜெக்டோடு நாம் இதை தொடருவோம். ஆனால் இஸ்லாமிய அகீதாவில் ஏற்படுத்திய வழிகட்ட பிதாத்தல் என்ற தலைப்பில் வேறு பேச வேண்டும். ஆனால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இபானத்து ஸுக்ரால தெளிவுபடுத்துகிறாங்க, ஒருவர் இந்த ஆயாத்து சிஃபாத்தை ஒருவர் கற்க வேண்டுமாக இருந்தால், அறிய வேண்டுமாக இருந்தால் அவர் செய்யும் அடிப்படையான விடயம் தர்குல் கலாமி ஃபி மஆனிஹா, அதனுடைய கருத்துகளில் எதுவும் பேசக்கூடாது என்பதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட இந்த வார்த்தை இந்த தௌஹீதின் பேரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கைக்கு தெளிவாகவே முரணானது. அப்போ இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்ஆரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து ஸுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாஸி தெளிவாகவே பார்க்க வேண்டும். இரண்டாவது, அஷ்ஆரி அகீதா போதிக்கக்கூடிய தஃவீதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியதை போல அவர்களுடைய கிதாபில்
தவீலுடைய ஒரு பகுதியும் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது அல்-இபானத்து ஸுக்ராவை படித்ததில் கிடைத்த மிக முக்கியமான ஒரு வாசகம்தான் வலா துஹ்மலு அலல் மஅகூல், எங்களுடைய புத்திக்கு படக்கூடிய விடயங்களின் மீது நாம் சுமத்தாட்டக்கூடாது. அல் குர்ஆனில் எத்தண்டு வந்திருந்தால் அது ஜாரிஹத் இல்லை, அது உறுப்பல்ல, சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபத், அது ஒரு பண்பு. எங்களுடைய மஅகூலில் அது சுமத்தாட்டப்படக்கூடாது. வலா துதுரபு லஹல் மகாயிஸ், அதனை எதனோடும் ஒப்பிடக்கூடாது. அதே போன்று வலா யுஅமல் லஹ தஃபாசீர், எந்த தஃப்சீரும் செய்யக்கூடாது. வலா யுஅமல் லஹ அத்தஃபாசீர், தஃபாசீர் என்றா தவீல் தானே. ஆனால் அந்த வார்த்தை வலா யுஅமல் லஹ தஃபாசீரு இல்லா மா ஃபஸ்ஸரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஜுலுன் மின் உலமாஇல் உம்மதி மிம்மன் கௌலுஹு ஷிஃபாஉன் வ ஹுஜ்ஜா. அதற்கு உதாரணமே காட்டுறாங்க மிஸ்லு அஹாதீஸி சிஃபாத். இந்த ஆயாத்து சிஃபாத்துடைய விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயாத்து சிஃபாத்தை தெளிவுபடுத்தியிருந்தால், அல்லது அர்-ராசிஹூன ஃபில் இல்ம் அவ் ரஜுலுன் மின் உலமாஇல் உம்மதி மிம்மன் கௌலுஹு ஷிஃபாஉன் வ ஹுஜ்ஜா, இவ்வாறான இல்முடைய ருசூகானவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தால் அந்த தஃப்சீரை தவிர என்று சொல்லி அவர் அல்-இபானத்து ஸுக்ராவில் கொண்டு வரார். அப்போ தவீலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு பலம் பெற்ற, அரபு லுகாக்களை அடிப்படையாக கொண்ட தவீலையும் அல்-இபானத்து ஸுக்ரா என்ற கிதாபில் தெளிவாகவே பேசுகிறார். இது எதையும் பார்க்காம அவருடைய ஒரு கிதாபுடைய வாசகம் பின்னால் வந்த அதிகமான வஹாபிச சிந்தனையாளர்களுடைய நூல்களில் அந்த வாசகத்தை அடிப்படையாக போட்டு இதுதான் எல்லா இடத்திலும் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அந்த வார்த்தையிலையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர் முழுமையாகவே பார்க்காம இந்த தௌஹீதுடைய கோட்பாடு என்பது இது இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்-இபானத்து ஸுக்ரால இன்னும் ஒரு இடத்தில் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி கொண்டு வரார். பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த என்னது தஅலீகு தமாயிம், தார்சரி அந்த துவா கெட்டவுடைய மசலா. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் மிக தெளிவாகவே சொல்கிறாங்க, ஒருத்தர் இந்த துவா கெட்டதாக இருந்தால் குர்ஆன் சுன்னா திக்ருகள் அது மாதிரி ஆயத்துகள் ஷிர்குல்லா இல்லாத வார்த்தைகளை கொண்டு தேவைப்பட்டவர்கள் அதை தமீமத்தை கெட்டலாம். இமாம்னா சுயத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மௌகூஃபான ஒரு அசர், அதாவது மர்ஃபூடைய அந்தஸ்து இருக்கிறது, அதிலேயும் இடம்பெற்றிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டால் தேவை ஏற்பட்டால் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அந்த தாயத்து கெட்டதை அனுமதித்து பேசக்கூடிய ஹதீஸ்களும் இருக்குது. அது தனி ஒரு தலைப்பு. ஆனால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல்-இபானத்து ஸுக்ரால் எப்படி கொண்டு வராங்க, வமினல் பித்அத்தில் உள்ளது தான் தஅலீகு தமாயிமி வ தஆவீத். இந்த தாயத்து கெட்டது பித்அத்தில் உள்ளது. தெளிவு. மின் கைரி ஹாஜா, எந்த தேவையும் இல்லாமல் கெட்டுவது பித்அத். அவ் இல்லத்தின் தஹ்துஸு லிசாஹிபிஹா, எந்த ஒரு நோய் இல்லாமலும் தேவையில்லாமல் அல்லது இதை கெட்டக்கூடியவருக்கு ஏற்படும் எந்த ஒரு நோய் காரணம் இல்லாமல், அதாவது பலா இல்லாமல், சோதனை ஏற்படாமல், சோதனைக்கு முன்னால் கெட்டதை பித்அத் என்பதாகவும், பலா வந்ததற்கு பிறகு கெட்டுவதை அனுமதித்தவர் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ இதுவரை காலமும் இந்த தௌஹீதுடைய கோட்பாடு என்பதை வச்சு சமூகத்தை எப்படி வழி நடத்துனீங்க? முழுக்க குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் யார் தாயத்தை கட்டி இருக்கிறாரோ அவ்வளோ பேரும் நரகவாதி, அவர்கள் எல்லாம் பித்அத்வாதி. ஆனால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்கிறாங்க, யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாத ஷிர்குடைய வார்த்தைகள் இல்லாத அழகான திக்ருகள் ஔராதுகள் இதுகளை கொண்டு தாயத்து கட்டலாம் தேவைப்படக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்பது இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்-இபானத்து ஸுக்ரா 174வது பக்கத்தில் கொண்டு வரான். அப்போ பொதுவாக இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீதின் கோட்பாட்டை சொல்லியிருக்கிறார் என்பது அப்பட்டமான ஒரு பொய். ஒரு மூட நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு இன்னும் எவ்வளோ பொய் சொல்லியாக வேண்டும். முன்னாடி இன்னும் பல விடயங்கள் இதில் அவதானிக்கலாம். ஏண்டா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் சொல்ல வேண்டும் என்பது போல
ஒரு மூட நம்பிக்கை, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஒரு மூட நம்பிக்கை. இஸ்லாமிய உலகத்தில் இப்னு தைமியாவுக்கு முன்னால் யாருமே பேசல. இதை பலப்படுத்துறதாக இருந்தால் அதற்கு மாற்றமாக எத்தனை தவறான கருத்து பேசியாக வேண்டும். இப்போ இந்த இடத்துல இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான ஒரு வார்த்தையை அஷேக் முர்ஷித் அல் அப்பாசி இருட்டடிப்பு செய்தாரோ அல்லாஹு ஆலம். அந்த வார்த்தையை நான் பாவிக்கிறது பொருத்தமோ தெரியாது, விட்டார். அப்போ இந்த பிரச்சனை எதுவும் நான் நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய அஷேக் அஜ்வத் உஸ்தாதுனா அவர்கள் காட்டி தந்த அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவிலே இருந்து, அந்த அக்கீதாவில் அஜ்வத் உஸ்தானா எந்த சஹீஹான அக்கீதாவில் ஒஃபாத்தானார்களோ அந்த அக்கீதாவில் பயணித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் உண்மையிலே எனவே ஒன்றாவது அஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவர்கள் கூறியதை போல இப்னு தைமியாவுக்கு முன்னால் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீதின் கோட்பாட்டை கூறியிருக்கிறார்கள் என்பது பிழையான வாதம் என்பதை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அல் ஹாஃபித் இப்னு மந்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள். ஹம்பலி மதுஹபை சார்ந்த உலமாக்கள் எந்த பாணியில் கிதாப் எழுதுவார்களோ அவர்களுக்குரிய பாணியில் அந்த கிதாபு தௌஹீதை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிதாபு தௌஹீதில் ஒரு இடத்திலும் கூட அது ஒரு வாசகம் கூட அவரும் ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி கூட வாசிக்கிறார் இல்லை. அந்த கிதாபில் இத்தனாவது பக்கத்தில் இப்படி பிரிச்சுக்கிறாங்கன்றதை ஒன்றும் அவர் வாசிக்கல. அவர் என்னது அந்த முழு கிதாபுடையும் ஹுலாசாவை எடுத்து பார்த்தால் இவர்களுக்கு விளங்கும், அவ்வளோதான். ஹுலாசாவை பொதுவாகவே அகீதா கிதாப் என்று வரும் பொழுது என்ன பேசுவார்கள்? அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி பேசுவார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய அஸ்மாக்களை பற்றி பேசுவார்கள். இது பொதுவாகவே அடிப்படையான எந்த கிதாப் எடுத்துக்கொண்டாலும் அக்கீதாவுடைய துறையில் எழுதப்பட்ட கிதாபுகளின் அடிப்படை இதுதான். எனவே அல்லாஹ்வுடைய தாத்துடைய விஷயத்தில் பேசுகிற நேரம் அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம குதுரத்தை அவன் வஹ்தானியத்தை பேசுகிற நேரம் எனவே தௌஹீதை பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பேசுகிற நேரம் தௌஹீதுல் அஸ்மா இவ சிஃபாத்தை பேசியிருக்கிறார்கள். உண்மையிலே இது சின்ன புள்ளத்தனம். எனவே இப்னு பந்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் அவர்கள் ஹம்பலி மதுஹபுக்குரிய பாணியில் அவர்கள் எழுதினாலும் உண்மையில் இந்த இப்னு தைமியா உருவாக்கிய அந்த தௌஹீதின் பேரால் உருவாக்கிய மூட நம்பிக்கை உண்மையில் இவரும் பேசல்ல. அதற்குரிய ஒரு வாசகத்தை கூட அந்த கிதாபில் பார்க்கும் மேலா அஷேக் முர்ஷித் அல் அப்பாசி கூட அதை கூறவில்லை. எனவே நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஹிஜ்ர் 8வது நூற்றாண்டுக்கு முன் இஸ்லாமிய உலகில் லட்சக்கணக்கான மார்க்க அறிஞர்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருந்தும் யாரும் இந்த கோட்பாடை, இவர்கள் கூறக்கூடிய இந்த கோட்பாடை யாரும் கூறவில்லை, அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகு இப்னு தைமியாவுக்கு பிறகு இந்த கோட்பாடை கூறியவர்கள் என்ற பட்டியலில் மிக முக்கியமான 2 உலமாக்களின் பெயர்களை கொண்டு வருகிறார்கள். அதில் ஒன்றாவது தான் அல் ஹாஃபித் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல் ஹாஃபித் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல் ஹாஃபித் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு தைமியாவுடைய நேரடி மாணவர். ரெண்டாவது மனிதர் அல் ஹாஃபித் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரும் இப்னு தைமியாவுடைய மாணவர். இந்த 2 பேரும் ஹசனிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அதே போன்று ஆச்சரியமான விஷயம், இப்னு அப்பாஸ் அதாவது பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவிலிருந்து சென்ற இப்னு அப்பாஸை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா. சுபஹானல்லாஹ். எந்த விஷயத்தில் ஹாஃபித் இப்னுல் கசீரை நீங்கள் ஏற்று இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். உண்மையிலே ஹாஃபித் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழால் வல இன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் லா யகூலுன்னல்லாஹ், இந்த ஆயத்துகளுக்கு கீழால் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவே பேசுகிறாங்க. ரப் என்பதை முஷ்ரிக்கீங்கள் ஏற்றிருந்தார்கள். அப்போ யார் ரப்பாக ஏற்றிருந்தோ அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன்தான் இலா. ஆனால் அவர்கள் இலாஹாக அல்லாஹ்வை எடுக்காமல் வேறு கடவுள்களை சேர்த்து வணங்கினார்கள் என்ற விஷயத்தை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவே பேசுகிறான். ஏண்டா எங்கள்கிட்டே நாங்களும் தெளிவாக சொல்கிறோம். பொதுவாக அல் இலாஹ், யாரை நாங்கள் இலாஹண்டு வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று சொல்லுகிறோமோ அவன்தான் ரப். யாரை ரப்பாக எடுக்கிறோமோ அவன்தான் இலாஹ். ரெண்டுக்கும் இடையில தலாசும். இது சம்பந்தமாக அவருடைய அடுத்த
குரல் பதிவுகளுக்கான மறுப்புகள் அது விரிவாக குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கலாம். ஆனால் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு தைமியாவுடைய மாணவர், அவர் தஃப்சீருடைய இந்த அடிப்படையில் இந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் ருபூபியாவுடைய விடயத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருந்தார்கள், உலூஹியாவுடைய விடயத்தில் தான் அவர்கள் மாற்றம் செய்து அல்லாஹ் அல்லாத்ததையும் வணங்கினார்கள் என்ற தகவலை ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருந்தாலும், இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து இப்னு தைமியா எந்த கோட்பாடை உருவாக்கினாரோ அந்த கோட்பாட்டை ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முழுமையாகவே மறுத்திருக்கிறார்கள். முழுமையாக மறுத்திருக்கு. இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் அவர்கள் இவ்வாறு பேசியிருந்தாலும், என்ன இப்னு தைமியா என்ன எழுதினார், என்னென்ன கிதாபுகள், இப்னு தைமியாவுடைய நேரடி பாடத்தில் இருந்தவர் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முழுக்க தன்னுடைய உஸ்தாதுடைய அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ ஆய்வுகள், அவ்வளோ முடிவுகளும் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும். ஆனால் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் அந்த ஆயத்துடைய வெளிப்படையை அடிப்படையாக வைத்து பேசினார்களே தவிர, இவர்கள் கூறக்கூடிய இந்த தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அல் ருபூபியா, அஸ்மா வ சிஃபாத், இதற்கு கீழால் இப்னு தைமியா போதித்த விடயங்கள் எதையும் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபூல் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். இது வெறுமனே வார்த்தைகளால் சொல்லல. ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி வார்த்தையோடு முடிச்சுட்டு போயிட்டார். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் யார்? ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ஒரு அஷ்ஆரி என்பதை பல உலமாக்கள் தெளிவுபடுத்தலாம். இதை அப்பாசிங்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ஒரு ஷாஃபிஐ, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சூஃபி. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஹாஃபிஸ் இப்னு கஸீர் இந்த தௌஹீதை பற்றி கூறியிருக்கிறார்கள். இந்த தௌஹீதுடைய கோட்பாட்டில் யாரெல்லாம் வசீலா தேடுறாங்களோ, யாரெல்லாம் தாத்துகளின் பொருட்டால் வசீலா தேடுறாங்களோ அவர்களை முஷ்ரிக்காக்கிறதுக்கே தானே இந்த தௌஹீத் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தௌஹீதுடைய இலக்கு என்ன? யார் சரி பிரார்த்தனைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பொருட்டால் கேட்டால் அவன் முஷ்ரிக், பத்ர் சஹாபாக்களோட பொருட்டால் கேட்டால் அவன் முஷ்ரிக், அவுலியாக்களோட பொருட்டால் கேட்டால் அவன் முஷ்ரிக். இந்த இலக்க வரத்துக்கு தான் இந்த மூட நம்பிக்கை உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் முர்ஷித் அப்பாசி அவருடைய வார்த்தையிலேயும் இப்னு தைமியாவுக்கு முன்கால பல உலமாக்கள் பல தடவை சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே ரெண்டு பேர்லேயும் ஒரு ஆளுடைய வார்த்தை இருட்டடிப்பு செய்யப்பட்டு காட்டல இப்னு தைமியா அவர் உருவாக்கிய ஒரு விடயம். ஆனால் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபை எடுத்து பார்த்தவங்களுக்கு விளங்கும். அல் பிதாயா வன் நிஹாயால 13வது ஜுஸ் 192வது பக்கத்தை எடுத்து பாருங்கள். அந்த பக்கத்தில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறான். ஃபல்லாஹு யஜ்அலுஹா ஐப்ரத்தன் லில் முஸ்லிமீன வ ரஹ்மத்தன் லில் ஆலமீன். முன்னால் கூறிய அந்த வரலாறு முஸ்லிம்களுக்கு படிப்பினையாகவும் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ ஆலிஹி தாஹிரீன். பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ ஆலிஹி தாஹிரீன். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் பரிசுத்தமான அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளுடைய பொருட்டாலும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறான். இத்தனை வசீலா, இதுதான் இதை உருவாக்குறதுக்கு தானே இந்த தௌஹீத் என்ற பேரில் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை. இப்போ அல் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் எங்களாலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர் கண்ணில் வச்சு ஒத்துக்கொள்வோம். நீங்கள் ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அல்லது அப்பாசிங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய அக்கீதாவுக்கு முரணாக நீங்கள் போதிக்கக்கூடிய நீங்கள் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் எதில் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? அவருடைய அக்கீதாவிலையா, இல்லாட்டி அவருடைய ஃபிக்ஹ்லையா, அல்லது அவருடைய தஸவுஃப்லையா? அப்போ இந்த இடத்துல ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பிதாயா வன் நிஹாயால தெளிவாகவே வசீலா தேடுறார். இது உண்டு. அப்போ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீதுடைய கோட்பாட்டுக்கு முரணாகவே அவர் இருந்தார். இப்னு தைமியா சொல்வதை தெரிஞ்சிருந்தும் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எடுக்கல என்கிறது இது ஒன்றாவது உதாரணம். ரெண்டாவது, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தஃப்சீர் இப்னு கஸீரில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் பதிவிடுகிறார். மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த ஆயத் குர்ஆனில் வருது, வலவ் அன்னஹும் இல் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா.
வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்களுடைய நஃப்ஸுகளுக்கு அநீதம் இழைத்து கொண்ட பொழுது, ஜாஊக, நபிய நாயகமே உங்களிடம் வருவார்கள், உங்களிடம் வந்தால் வந்து ஃபஸ்ஸக்ஃபருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலும் இஸ்திக்ஃபார் தேடி, வஸ்ஸக்ஃபர லஹுமுர் ரசூலு, அவர்களுக்காக வேண்டி ரசூலும் இஸ்திக்ஃபார் தேடினால், லவஜதுல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், தவ்வாபர் ரஹீமா, தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்ப தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கருணை செலுத்தக்கூடியவனாகவும் ஏற்றுக்கொள்வான் என்ற ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 64வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதாவது இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது நேரடியாக எங்களுடைய பாவத்தை நினச்சி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறது ஒரு கட்டம். இரண்டாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, ஹபீபே யா ரசூல் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிட்டேன், எனக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் தேடுங்களேன் என்று கேட்டால், தேடுங்களேன் என்று கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்திக்ஃபார் தேடினார், அல்லாஹ் மன்னிப்பதாக கூறுகிறான். ஆனால் இது ஹயாத்துடன் இருக்கும் பொழுது மட்டுமா, அல்லது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு அவங்களோட கபருக்கு சென்று கபர்லேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்களேன் என்று கேட்க முடியுமா? ஹாஃபித் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகான ஒரு நிகழ்வை லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா என்ற ஆயத்துக்கு கீழால் கொண்டு வராங்க. வகத் ذكر جماعة منهم الشيخ அபு மன்சூர் அஸ்-சப்பாக் ஃபி கிதாபிஹி ஷாமில், அவர்களுடைய ஷாமில் என்ற கிதாபிலேயும் இந்த ஒரு நிகழ்வை பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வு என்ன? அல் ஹிகாயத்துல் மஷ்ஹூரத்து அனில் உத்துபி, உத்துபி என்பவரை தொட்டும் மிக பிரபல்யமான ஒரு நிகழ்வு. அந்த உத்துபி என்பவர் கூறுகிறார், குந்து ஜாலிசன் இந்த கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குந்து ஜாலிசன் இந்த கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தால், கபருக்கிட்ட அமர்ந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கிட்ட அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இந்த தௌஹீத் மூட நம்பிக்கை பேரால் உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் ஒரு கபருக்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கபருக்கிட்ட யார் சரி அமர்ந்தால் என்ன நடந்திருக்கும்? அவனை முஷ்ரிக் என்று சொல்லி எவ்வளவு பட்டம் சுட்டி இருப்பீர்கள். ஹதீஸில் ஹாஃபித் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. அந்த உத்துபி என்ற மனிதர் சொல்கிறார், குந்து ஜாலிசன் இந்த கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கிட்ட நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஃபஜா அரபியுன், ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்து ஒரு அரபி வருகிறார். வந்து, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து, யா ரசூல் அல்லாஹ், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சமிஅத்துல்லாஹ யகூல், அல்லாஹ் சொல்வதை நான் கேட்டேனே யா ரசூல் அல்லாஹ், வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்ஸக்ஃபருல்லாஹ வஸ்ஸக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்ல கேட்டேன். வகத் ஜித்துக முஸ்தக்ஃபிரன் லிதம்பி, ஹபீபே யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடியவனாக உங்களிடம் வந்திருக்கிறேன். யாரோட பேசுகிறாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அடக்கம் வஃபாத்தானதற்கு பிறகு கபரை பார்த்து பேசுகிறான். முஸ்தஷ்ஃபி அன் பிக இலா ரப்பி, உங்களை சிபாரிசு செய்யுமாறு அல்லாஹ்விடம் எனக்காக சிபாரிசு செய்யுமாறு வேண்டியவனாக உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, சும்ம அன்ஷா யகூல், அதற்கு பிறகு சில கவிதை வரிகளை பாட ஆரம்பித்தார். யா ஹைர மன் துஃபினத் பில் காஇ அஅதுமுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காஉ வல் அக்குமு நஃப்ஸியல் ஃபிதா லிகபரின் அந்த சாக்கினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு என்ற அருமையான ஒரு பைத். அதனுடைய கருத்துகள் தெரியுமூலமாக்களுக்கு கவிதைகளை பாடிட்டு சும்மன் சரஃபல் அராபி, அராபி திரும்பி செல்கிறார். இந்த உத்துபி என்பவர் அறிவிக்கிறார், ஃபகலபத்னி ஐனி, எனக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. ஃபரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், தூக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உத்துபி என்று பேசி, இல் ஹக்கில் அராபி, அந்த அராபியிடம், நாட்டுப்புறத்தை சேர்ந்த அரபியிடம் சென்று, ஃபபஷிருஹு, அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்க, அன்னல்லாஹ கத் கஃபர லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னித்து விட்டான் என்று சொல்லுங்க. இந்த நிகழ்வை ஹாஃபித் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு பிறகு கொண்டு வரான். இந்த ஹதீஸ் இந்த நிகழ்வு சஹீஹான பலமான ஒரு நிகழ்வு. சுப்ஹானல்லாஹ், ஒரு வார்த்தை கூட ஹாஃபித் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லை இப்படி கபர்கிட்ட பேத்திருக்கப்படாது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு கேட்டிருக்கப்படாது. அவர்களை முன்னோக்கி இஸ்திகாஸா செஞ்சிருக்கக்கூடாது. அது ஷிர்க். எப்படி ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசினாங்க தெளிவாக. அந்த சம்பவத்தை ஏன் கொண்டு வராங்க? அல்லாஹ் இந்த பாக்கியம் என்பது ஹயாத்தோட உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, வஃபாத்தானதற்கு பிறகு உள்ளவர்களுக்கும் இந்த பாக்கியம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த அந்த ஆயத்துக்கு பிறகு இந்த நிகழ்வை கொண்டு வராங்க. இப்போ இந்த ஹாஃபிஸ் இப்னு கஸீரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? சுப்ஹானல்லாஹ். இது மட்டுமல்ல, அல் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட இன்னமொரு நிகழ்வு. இதை ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலையும் கொண்டு வராங்க. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாவிலையும் இதை கொண்டு வராங்க. ஹாஃபிஸ் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியர்லையும் கொண்டு வராங்க. என்ன நிகழ்வு? இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. மாடி குத்தார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் மக்களுக்கு என்ன நடக்குது? பிரமாண்டமான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அஸாபன் நாஸ கஹ்துன் ஃபி ஸமனி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. ஃபஜா ரஜுலுன் இலா கப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட கபருக்கு வாராங்க. ஃபகால யா ரசூலல்லாஹ். கபருக்கு வந்து என்ன சொல்கிறாரு? யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, இஸ்தஸ்கி லி உம்மத்திக், உங்களோட உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மழை தேடுங்களேன் யா ரசூல் அல்லாஹ். ஃபஇன்னஹும் கத் ஹலகு, அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்லி அந்த மனிதர் கேட்கிறார். அதற்கு பிறகு ஃபஉதிய ரஜுலு ஃபில் மனாம், அவருடைய கனவுல கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோன்றி கூறப்படுகிறது, அவருடைய கனவுல கூறப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லி சலாம் சொல்லுமாறு கூறி புத்திசாலித்தனமாக நடக்குமாறு கூறிய அந்த ஹதீஸ் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி இது இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய பி இஸ்னாதின் சஹீஹின் பலமான ஹதீஸ் என்று கூறுகிறதோட இந்த நிகழ்வை ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை ஒரு நாளும் அந்த நிகழ்வை குறிப்பிட்டுட்டு இது ஷிர்க்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரில் இப்படி இஸ்திகாஸா செய்யக்கூடாது, உதவி தேடக்கூடாது என்று சொல்லல. அவர்கள் அப்போ ஹாஃபிஸ் இப்னு கஸீரை நீங்கள் நம்பியிருந்தா, அவர்களை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கார். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுடைய அகீதாவில், அவர்களுடைய ஃபிக்ஹில், அவர்களுடைய ஆன்மீகத்தில் எங்களுடைய ஒரு முன்மாதிரி ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே இந்த தௌஹீதின் போர்வையால் என்ன மூட நம்பிக்கையை பரப்பினீர்களோ அந்த மூட நம்பிக்கைக்கு முரணானவர்கள் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்தது ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அகீதாவுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீரில் தஃவீலையும் பேசுகிறாங்க, தவீலையும் பேசுகிறாங்க. இந்த ஆயாத்து ஸிஃபாத் அல்லாஹ்வுடைய ذாத்துடன் தொடர்புபட்டு வரக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்கள், அதே போன்று அல்லாஹ் ஹதீஸ்கள் ஆயாத்து ஸிஃபாத் அஸ்ஸிஃபாத்துல் ஹபரியா இவைகளை பொறுத்தவரையில் இதனுடைய கருத்தை அல்லாஹ் கிட்ட தான் பொறுப்பு சாட்டணும். அதை எங்களுக்கு ஹகீகி மானா எங்களுக்கு தெரியாது. அவர்கள் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்ஸவா என்ற ஆயத்துக்கு கீழால் நீண்ட ஒரு விடயத்தை அவர் பேசிட்டு ஃபலின்னாசி ஃபி ஹாதல் மகாமி மகாலாத்துன் கசீரத்துன் ஜித்தன் என்று நீண்ட ஒரு உரையை கொண்டு வந்துட்டு கடைசியாக ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன தெளிவுபடுத்துகிறாங்க? நிறைய உலமாக்களை தெளிவுபடுத்துகிறாங்க. ஸலஃபு ஸாலிஹீன்களில் இமாம் மாலிக், இமாம் ஔஸாஇ, இமாம் லைஸ் இப்னு சஅத், இமாம் ஷாஃபிஇ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹூயா வகைருஹும், இவர்கள் போன்ற உலமாக்கள் முன்னும் தான் பின்னும் தான், முன்னால் வந்தவர்கள் அதற்கு பிறகு தோன்றியவர்களும் இவங்களோட நிலப்பாடு எப்படி? ஹுவ இம்ராருஹா கமா ஜாஅத், இம்ராருஹா அதனை கடத்தாட்டி விட்டு செல்ல வேண்டும். கமா ஜாத் வந்ததை போல அதை கடத்தாட்டி விட்டு செல்ல வேண்டும். மின் கைரி தக்கீஃபின், அதற்கு கைஃப் அந்த வடிவம் எதுவும் கொடுக்கக்கூடாது. வலா தஷ்பீஹின், மஹ்லூக்கோட ஒப்பிடவும் கூடாது. வலா தஅதீலின், அல்லாஹ் எதனை தனக்கு சிஃபத்தாக இஸ்பாத் பண்ணினானோ அதை மறுக்கவும் கூடாது. நஹ்னு நுஸ்பித்து லில்லாஹி தஆலா மா அஸ்பதஹு லினஃப்ஸிஹி பிலா தஷ்பீஹின் வலா தஅதீல். நுஸ்பித்து லில்லாஹி மஅத் தன்ஸீஹ்,
அப்போ நாங்கள் அல்லாஹ் தனக்கு எதை இஸ்பாத் செஞ்சானோ அதை தன்சீஹோட தஷ்பீஹ் செய்ய மாட்டோம், தஅத்தில் செய்ய மாட்டோம். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தையை சொல்லிட்டு எப்படி சொல்கிறார், வல்லாஹிருல் முத்தபாதிரு இலா அத்ஹானில் முஷப்பிஹீன். வல்லாஹிருல் முத்தபாதிர், இந்த ஆயத்திலிருந்து வெளிப்படையாக விளங்கக்கூடிய கருத்துகள் இந்த அல்லாஹ்வை படைப்பினங்களோடு ஒப்பிடக்கூடிய, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களுக்கு ஹக்கீக்கி மானாவை கொடுத்தால் தானே படைப்பினங்களுக்கு ஒப்பாகும். இவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இதில் விளங்கக்கூடிய நேரடி கருத்து மன்ஃபியுன் அனில்லா, அல்லாஹ்வை விட்டும் மறுக்கப்பட்டது, நஃபி செய்யப்பட்டது, ஹக்கீக்கி மானா கொடுக்கப்படாது. ஃபஇன்னல்லாஹ லா யுஷ்பிஹு ஷைஉன் மின் ஹல்கிஹி, படைப்பினங்களில் எதுவும் அல்லாஹ்வுக்கு ஒப்பாக மாட்டாது என்ற அடிப்படையான விஷயத்தை தஃவீல போதிருக்கிறான். அப்போ ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாலே எங்களோடு இருக்கிறாங்க. நாங்கள் கண்ணில் வச்சு ஒத்திக்கொள்கிறோம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தஅவீல் என்று எடுத்து பார்த்தா யௌம யுக்ஷஃபு அன் சாக் என்ற இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட விடயத்தை கொண்டு வரான். அது ஆரம்பத்தில் சொன்னேனே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை எப்படி விளங்கினோ அப்படி தான் நாங்கள் விளங்குவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரால் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக எங்களுக்கு பயணிக்க முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த விஷயம் இந்த அன்சாக் என்கிறதுல அன் அம்ரின் அதீம் என்று கொண்டு வரான். அதே மாதிரி ஷித்தத்தில் அம்ர், மிக கடுமையான ஒரு நிலை என்பதை அந்த இடத்துல தஅவீலையும் கொண்டு வரான். இது யார்? ஹாஃபிஸ் இப்னு கஸீர். அப்போ ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வசீலா தேடி இருக்கிறார். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்திகாஸாவை ஆதரிச்சு இருக்கிறார். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதால தஃவீல் செய்திருக்கிறார், தஅவீல் செய்திருக்கிறார். இந்த ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க தெரியுமா? எனவே இவருடைய பேரில் வெறுமனே ஒரு ஆயத்துக்கு ல கூல் அல்லாஹ்ன்ற வார்த்தைக்கு முஷ்ரிக்கீங்கள் ருபூபியாவுடைய விடயத்தில் அல்லாஹ் ஏற்றிருந்தாங்க, உலூஹியால் என்னது அல்லாஹ் அல்லாததை வணங்கினாங்க என்ற மேலோட்டமான ஒரு வசனத்தை வச்சு இந்த முழு கோட்பாட்டையும் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ஏற்றுக்கொண்டதாக, அவர் அதை போதித்ததாக கூறுவது மிக பெரும் அஃபாண்டம், இருட்டடிப்பு. இதோ ரெண்டாவது. அப்போ இப்னு தைமியாவுக்கு முன்னால் யாரும் சொல்லல, இப்னு தைமியாவுக்கு பிறகு கூறியவர்கள் என்று கூறின மிக முக்கியமான 2 இமாம்களில் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இந்த நிலப்பாட்டுக்கு முரண்பட்டவர்கள். இன்னும் ஒருவர் தான் ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி பேசுகிறதாக இருந்தால் பல மணித்தியாலங்கள் பேசலாம். ஆனால் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப கட்டமாக இப்னு தைமியாவுடன் இருந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், இறுதி கட்டங்களில் எழுதிய புத்தகங்கள் என்று பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வித்தியாசம். ஹாஃபிஸ் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் அவர்களுடைய இறுதி கட்டங்களில் அகீதாவுடைய விடயத்தில் அவர் தஃவீதுடைய நிலையை அவர் கடைபிடித்திருக்கிறார். எவ்வாறு? இதற்கு நீங்கள் சியரு அலாமின் நுபலால இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபி தர்ஜமதி இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது நிறைய சொல்லலாம், ஒரு ஒன்று உதாரணத்துக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட தர்ஜமாக்கு கீழே قال الحاكم سمعت محمد بن صالح بن هاني سمعت ابن خزيمة يقول من لم يقر بأن الله على عرشه قد استوى فوق 7 سماواته فهو كافر حلال الدم. யார் அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான், அவன் 7 வானங்களுக்கு மேலால் நிலை கொண்டிருக்கிறான் என்பதை அவன் உறுதி கொள்ளாட்டி அவன் காஃபிர், அவனுடைய ரத்தம் ஓட்டப்பட வேண்டும் என்று இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா கூறிய ஒரு வார்த்தையை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வாறு அதை விமர்சிக்கிறாங்க, எவ்வாறு அதை பேசுகிறாங்க. குல்து, அவருடைய கருத்தை சொல்கிறார். இமாம் இப்னு ஹுஸைம் எப்படி சொல்லியிருந்ததுக்கு குல்து, நான் எவ்வாறு சொல்கிறேன், மன் அகர்ர பிதாலிக தஸ்தீகன் லி கிதாபில்லாஹி வ அஹாதீசி வலி அஹாதீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவான்னு வந்துச்சா அதை அப்படியே நம்புறதோட, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க அதை அப்படியே ஈமான் கொள்றதோட, வ ஆமன பிஹி அதை கொண்டு ஈமான் கொள்கிறார். முஃபவ்விதன் மஅனாஹு இலல்லாஹி வ ரசூலி. எப்படி கருத்து? ஷேக் முர்ஷித் அப்பாசி குறிப்பாக இதை கவனிச்சுக்கொள்ளணும், குறிப்பாக இதை செவிமடிக்கக்கூடியவங்க. எப்படி? முஃபவ்விதன் மஅனாஹு இலல்லாஹி வ ரசூலி, கருத்தை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் பொறுப்பு சாட்டியவர்களாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ கருத்து அதுக்கு பேசக்கூடாது.
அப்போ இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு என்ன? ஹக்கீகி மஅனாவை கொடுக்கக்கூடாது, ஹக்கீகி மஅனாவை அல்லாவிடம் பொறுப்பு சாட்ட வேண்டும். இதுதானே தஃவீல்ன்றது. அப்போ உங்களோட இந்த தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத்துக்கு கீழால் இதையா படித்து கொடுக்குறீங்க? அப்போ ஹாஃபில் ஜஹபி உங்களோட கோட்பாட்டுக்கு முரண், உங்களோட கோட்பாட்டுக்கு ஹாஃபில் ஜஹபி முரண்படுகிறார், உங்களோட கோட்பாட்டுக்கு ஹாஃபித் இப்னு கசீர் முரண்படுகிறார் ரஹிமஹுமுல்லாஹ். அப்போ இவங்க எப்படி உதாரணம் காட்டேன்? அப்போ தெளிவாக அவர் சொல்கிறார், முஃபவ்விதன் மஅனாஹு இலல்லாஹி வ ரசூலி வலம் யஹுத் ஃபித் தஅவீல். தஅவீலையும் நுழையக்கூடாது. உலமாக்கல்ல பொதுவாக தஃவீதை மட்டும் ஆதரித்தவங்க இருக்கிறாங்க 100 அலா 100. இன்னும் சிலர்கள் தஃவீதோட தஅவீலையும் பேசியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சலஃபு சாலிஹீன்கள் யாரை கூறுறோமோ அவங்களில் யாரும் அல்லாஹ்வுக்கு ஹகீகி மஅனாவை கொடுத்த ஒரு நபர் இல்லை, இந்த வஹாபிச சிந்தனையாளர்களை தவிர. குர்ஆன் சுன்னா என்ற போர்வையிலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எவ்வளவு முரண்பாடு. குர்ஆன் சொல்லாத, ஹதீஸ் சொல்லாத எவ்வளோ விஷயங்கள், விளக்கம் எதெடுத்தாலும் விளக்கம் சொல்கிறது. கிதாபுடைய வரிகளில் வாசனங்கள் அப்படி இல்லை. குர்ஆனில் வெறுமனே குல் அவுது பிரப்பின் நாஸ், எனவே ரப்பின் நாஸ் என்று சொல்லியிருக்கிறான். இதைத்தான் தௌஹீத் ருபூபியா என்று சொல்கிறோம். தௌஹீத் ருபூபியாவுக்கு கீழே பெரிய ஒரு கோட்பாடு இருக்குது. அது அங்கே கூறல்ல குர்ஆன். குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் அவுது மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். எனவே இதைத்தான் தௌஹீத் உலூஹியா என்று கூறுகிறோம். தௌஹீத் உலூஹியாவுக்கு கீழே நீங்கள் படித்து கொடுக்குற கோட்பாடு அங்கே இல்லை. இலாஹன்ற வார்த்தை வருது, ரப்பன்ற வார்த்தை வருது. அதை எப்படி முஃபஸ்ஸிரீங்கள் குர்ஆன் ஹதீஸ்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துதோ இப்படி தான் நம்பணுமே தவிர ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கி இந்த மூட நம்பிக்கை குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை முஷ்ரிக்காக்கி எவ்வளவு பயங்கரமான ஒரு வேலை. எனவே ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை மேலோட்டமாக ஹாஃபித் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்கா முஷ்ரிக்கீங்கள் ருபூபியாவுடைய விடயத்தில் அல்லாஹ்வை ஏற்று இருந்தாலும் அவங்க உலூஹியாவுடைய விடயத்தில் ஷிர்க் செஞ்சாங்க என்ற அதே விஷயத்தை ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதுக்கு இப்னு தைமியாவுடைய இந்த கோட்பாடு அவர்களுடைய பிற்பட்ட காலங்களில் அவர் மறுக்கிறார். இதற்கு இது போன்ற பல வார்த்தைகள் கொண்டு வரலாம். இன்னும் ஒரு நிகழ்வு ஹாஃபித் இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி கொண்டு வருகிறார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட ஒரு நிகழ்வு சியரு அலாமின் நுபலா என்ற கிதாபில் மிக அருமையான ஒரு நிகழ்வை ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்து இருக்கிறார். மிக அருமையான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? சமர்கந்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. வகால அபு அலியினில் கசானியு அல் ஹாஃபித் கால அக்பரனா அபுல் ஃபத்ஹி நசுர் இப்னுல் ஹசன் அஸ்ஸமர்கந்தி கதிம அலைனா, எங்கள் மீது அவர் வருகிறார் ஹிஜ்ரி 464. கால கஹத்தல் மத்தரு ஐந்தனா சமர்கந்தில் எங்களுக்கு மழை இல்லாமல் வறட்சி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஃபி பாதில் அவாம் சில வருடங்களாக. ஃபஸ்தஸ்கன் நாசு மிராரன் மனிதர்கள் பலவிடுத்தங்கள் இஸ்திஸ்கா மழை தேடினாங்க. ஃபலம் யுஸ்கவ் அவர்களுக்கு மழை பொழியப்படவில்லை. ஃபஅதா ரஜுலுன் சாலிஹான ஒரு மனிதர் வருகிறார். மஅரூஃபுன் பிஸ் சலாஹ கொண்டு அறியப்பட்ட ஒரு மனிதர். இலா காதி சமர்கந்துடைய காதி இடம் வருகிறார். வந்து ஃபகால லஹு இன்னி ரஅய்து ரஅயன், நான் ஒரு அபிப்பிராயப்படுகிறேன். ஓ அரிதுஹு அலைக், உங்களுக்கு அந்த அபிப்பிராயத்தை எடுத்து காட்டுகிறேன். கால ஒமாஹு, அது என்ன அபிப்பிராயம்? கால அரா அந்த குருஜ நீங்களும் வயகுருஜன் நாசு மஅக இலா கப்ரில் இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கபருக்கு நீங்களும் மக்களும் போகணும். எங்கே போகணும்? கபருக்கு போகணும். இதுவரை காட்டியும் இஸ்லாமிய குறிப்பாக இலங்கை வரலாற்றில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சமூகத்தில் உருவாக்கி எத்தனை ஜியாரங்களில் உடைச்சி கபருக்கு போகிறவங்களை முஷ்ரிக்கென்று சொல்லி இன்றைக்கு கபரை கண்டாவே ஆட்கள் ஷிர்க்க பயப்படுற அளவுக்கு பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு எவ்வளவு கொடூரமாக இருந்துச்சு இலங்கை வரலாறில். ஆனால் இங்கே ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை செல்கிறாரு. அதற்கு பிறகு ஹரந்தக் கண்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கபர் வனஸ்தஸ்கி ஐந்தஹு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி கபரு கிட்ட போய்த்து நாங்கள் இஸ்திஸ்கா அல்லாஹ் இடத்துல மழை தேடுவோம். ஃபஅஸல்லாஹு ஐ யஸ்கியனா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மழை பொழியக்கூடும்.
எனவே ஃபகால் அல் காதி நிஅம மா ரஅய்த, நீங்கள் உங்களோட அபிப்பிராயம் மிக நல்ல அபிப்பிராயம். காதி மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபருக்கு போகிறாங்க, கபருக்கிட்ட போகிறாங்க. அந்த இடத்துல வகன்னாசு ஐந்தல் கபருக்கிட்ட மக்கள் அழுகிறாங்க. வதஷஃபஉ பிசாஹிபிஹி, இந்த கபரில் அடங்கப்பட்ட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு வசீலா, அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுறான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடர் மழையை பொழிய செய்தான். 3 நாள் ஊருக்கு திரும்பி போக இயலாத அளவுக்கு மழை என்ற நிகழ்வை பதிவு செஞ்சது ஹாஃபில் ஸஹபி சியரில். இதை பதிவு செஞ்சுட்டு ஒரு வார்த்தை கூட இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அகீதா கோட்பாட்டுக்கு முரண்பட்டா எல்லா இடத்துலையும் குறிப்புகள் எழுதுவார், இது முரண்பாடு, இது பிழ. ஆனால் இந்த நிகழ்வை இமாம் ஹாஃபில் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே பதிவு செய்கிறார். எந்த விமர்சனமும் செய்யல. அவர் ஆதரித்ததினால தான் அதை சியரில் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலே இது உங்களோட இந்த தௌஹீதுடைய மூட நம்பிக்கை என்ற கோட்பாட்டுக்கும் கீழால் உங்களோட பார்வையில் ஷிர்காக இருந்ததுக்கு அது இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட பார்வையில் ஷிர்க் இல்லை. எனவே அன்பார்ந்த உலமாக்களே, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போல தௌஹீத் என்ற பேரில் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை வேற, எமது சலஃபு சாலிஹ் அல் குர்ஆன் சுன்னா சலஃபு சாலிஹீங்கள் போதித்த தௌஹீது வேறு. அந்த தௌஹீத் என்னுடைய ஆரம்ப பதிவில் நான் பதிவிட்டேன். சலஃபு சாலிஹீங்கள் கூறக்கூடிய தௌஹீத், குர்ஆன் சுன்னா கூறக்கூடிய தௌஹீத், எம்முடைய உலமாக்கள் எழுதி வச்ச தௌஹீத், இது 100க்கு 100 ஒவ்வொரு முஃமினுடைய அடிப்படையும் அதுதான். ஆனால் தௌஹீத் என்ற போர்வையில் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை 3ஆக பிரித்து அதற்கு கீழால் போதிக்கப்படக்கூடிய விடயங்கள் அவ்வளவும் மூட நம்பிக்கை மட்டுமல்ல, குர்ஆன் சுன்னாவுக்கு முரண். இப்னு தைமியாவுக்கு முன்னால் 8வது நூற்றாண்டுக்கு முன்னால் யாரும் அதை கூறியில்லை. அதை கூறினார் என்று கூறக்கூடிய இருவர் அதற்கு தகுந்த பதிலையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு கூறிய எம்முடைய முக்கியமான உலமாக்கள் அவர்களும் இந்த நிலப்பாட்டுக்கு முரணானது என்பதை தெளிவாக சொல்லி, கடைசியாகவும் ஒன்று ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவரிடம் வேண்டிக் கொள்கிற ஒரு விடயம்தான், இவ்வளவு நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்காது. உங்களுக்கு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மர்ஹூம் அஜூத் ஒசாதுனா எந்த அகீதாவை போதிச்சு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அகீதாவில் வஃபாத்தாக இருந்தாங்களோ அதே அகீதாவில் நீங்கள் பயணித்திருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அகீதாவில் சலஃபு சாலிஹீங்களோட எங்களுடைய இமாம்கள் ஹாஃபில் ஸஹபி, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களோடைய பயணித்திருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இது யாருடைய உள்ளத்தையும் புண்படுவதற்காக வேண்டி இந்த மறுப்பை நான் வைக்கல்ல. இது இல்மியத்தான ஒரு ஆய்வாகவே முன்னெடுப்போம். இதால் உள்ளங்கள் புண்பட்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு இடையில் ஒரு பிளவு கொண்டு வருவதற்கல், ஒரு மூட நம்பிக்கை கல்வியாக சமுதாயத்தில் போதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இது எடுத்து உரைக்கிறோமே தவிர, மாற்றமாக இஸ்லாமியர்கள் என்று வரும் பொழுது அனைவர்களும் முஸ்லிம்கள் என்ற வகையில் நாம் ஒருமித்த கருத்தோடு நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் யாரும் மாற்று கருத்துக்கு கிடையாது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த தீன் மக்களை பிரிப்பதற்கல்ல, மக்களை ஒற்றுமைப்படுத்த கொண்டு வந்த தீன். மார்க்கத்தில் ஏற்படும் கருத்து முரண்பாடுகள் அது உலமாக்கல் அறிவு ரீதியாக அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் இதனை முன்னெடுக்கிறோமே தவிர, இஸ்லாமிய சமூகம் என்றும் ஒற்றுமையோடு அறிவுபூர்வமாக பிழைய வழிகேடென்று விளங்கி அதை விட்டு நாம் தவிர்ந்து ஹக்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற காணொளிகளை நாம் பேசுகிறோம். அல்லாஹு தஆலா அவனுக்காகவே அவனுடைய பொருத்தத்தை தேடி பேசக்கூடிய இந்த வார்த்தைகளாக இந்த காணொளியை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.